தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு காத்திருந்த இன்ப அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானுக்கு காத்திருந்த இன்ப அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது. 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. செந்தமிழன் சீமான் ஈரோட்டில் முகாமிட்டு தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். திமுகவினரோ ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வெள்ளி கொலுசுகள், சில்வர் பாத்திரங்கள், சில்வர் குடம், சில்வர் பானை, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி என்று விநியோகிக்கின்றது. ஏறத்தாழ 10,000 கோட்டர் பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன திமுக தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக. ஆக திமுக 500 கோடி ரூபாய் வரை இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்கிறது. நாம் தமிழர் கட்சி மக்களை நம்பி களமிறங்கியுள்ளது. இந்த தேர்தலில் சீமானுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பில் சீமான் அதிக வாக்குகள் பெறுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 16% வாக்குகள் பெறுவார் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இது சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால், வழக்கமாக 8.1% வாக்குகளை பெற்றுதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது. தற்பொழுது 2 மடங்காக வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த கருத்து கணிப்பில் 16% வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏறத்தாழ 30% வாக்குகள் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவு தெரிய வரும்.